அரங்கம் அதிரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சத்யராஜ், சுதிஹாசன், அதுக்கு அடுத்து நம்ம நாகார்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க இப்போதைக்கு ஆகஸ்ட் 14 உலகமெங்கும் ரொம்பவே கிராண்டா வெளிவர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஆக்ஷன் பேன் இண்டியன் திரைப்படம். இப்போதைக்கு இந்த கூலி திரைப்படம் தான் தமிழ் சினிமாவுடைய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்கிற ஒரு திரைப்படம். டெஃபினட்டா நம்ம லோகேஷ் கனகராஜ் வேற லெவல்ல ஒரு சம்பவம் பண்ண போறாப்புல, அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஏற்கனவே நம்ம ராக் ஸ்டார் அனிருத் மியூசிக்ல இந்த படத்துல இருந்து 3 சாங் வெளிவந்திருக்கேன். சிக்கிடு வைப், அதுக்கடுத்து பவர் ஹவுஸ், அதுக்கடுத்து மோனிகா, 3 சாங்குமே வேற லெவல் இட்டு. அது மட்டும் இல்லாம நாளைக்கு பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் இப்போதைக்கு நடக்க போகுது நேரு ஸ்டேடியத்துல. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அது ஒரு ஆடியோ லான்ச்சா மட்டும் இல்லாம ட்ரைலர் லான்ச்சுமே சேர்த்து தான் பண்ண போறாங்க. நாளைக்கு ஆடியோ லான்ச் பிளஸ் ட்ரைலர் லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிராண்டா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து அபிஷியலா லோகேஷ் கனகராஜ் அவர்களுமே சொன்னாப்ல ஆகஸ்ட் 2 ட்ரைலர் வரப்போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ நாளைக்கு ஆடியோ லான்ச், ட்ரைலர் லான்ச் 2 நடக்க போகுது. ஸோ அந்த ட்ரைலர் எத்தனை மணிக்கு வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு நைட்டு 7 மணிக்கு அந்த ட்ரைலரை லான்ச் பண்ண போகிறாங்களாமா. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய விஷயத்த இந்த கூலி படத்துக்கு பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங்கில் வெளிவரக்கூடிய ஒரு திரைப்படம் இந்த அளவுக்கு போல்டா இந்த டிசிஷன் எடுத்து இதே இருக்கட்டும், எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏ சான்றிதழோட இந்த படத்தை கொண்டு வராங்க. இதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஏ சர்டிபிகேட்டோட ஒரு படம் வருது அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங் இருந்தாலும், ஸோ சினிமா பார்க்கக்கூடிய இந்த ஃபேமிலி ஆடியன்ஸோட எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும்னா, ஏ சான்றிதழ்னா ஒருவேளை தப்பான காட்சிகள் எதனா இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஆனா இந்த படத்துக்கு ஏ சான்றிதழ் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் படத்துல இருக்கிற வயலன்ஸ் மட்டும்தான். மற்றபடி இந்த படத்துல ஏ சான்றிதழ் கொடுக்கறதுக்கு எந்த ஒரு வல்கரான சீனோ எதுவுமே கிடையாது. அந்த வயலன்ஸ் ரொம்பவே உக்கிரமா இருக்கிறதுனால தான் இந்த படத்துக்கு கிளீன் ஏ சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம லோகேஷ் கனகராஜ் பண்ண லாஸ்ட் படமான லியோ படத்துக்கும் இந்த பிரச்சனை வந்துச்சு, ஏ சான்றிதழ் வந்தது. ஆனா அதுக்கடுத்து ஏ சான்றிதழில விஜய் படம் வந்துச்சுன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பேச்சுவார்த்தைலாம் போய் அதுக்கடுத்து சில பல கட்ஸ் எல்லாம் பண்ணி யூபிஐ வாங்கினாங்க. ஆனா இவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, நம்ம சூப்பர் ஸ்டார் எப்படி ஓகே சொன்னாருன்னு தெரியல. பரவாயில்லப்பா ஏயிலே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏ சான்றிதழ் வாங்கிட்டோம் அப்படின்ற விஷயத்த அபிஷியலாவே சன் பிக்சர்ஸ் இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்டா நம்ம சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல ஏ சான்றிதழ வெளிவந்த திரைப்படம் ராயன். அது என்னாச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், வெப்பரப்பட்ட பிரச்சனை. ஆனா கூலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வேற லெவல்ல இருக்க போகுது, அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஸோ இந்த ஏ சான்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னென்ன விஷயத்தெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பத்தி இன்னும் எந்த ஒரு அப்டேட்டும் வரல, அது வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அப்டேட் பண்றேன்.